எப்பொழுது நம் பிள்ளைகளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நாம் நிறுத்த வேண்டும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசுல நிப்பாட்டிடுவாங்க. பலரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அப்படி நிறுத்தாமல் தொடர்ந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். குறிப்பாக யாராவது தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னா மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. ஆனால் பணமே கொடுக்கக்கூடாது. அப்போ நான் யாருக்காக சம்பாதிச்சேன் அப்படின்னா, பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. பூங்காற்று நேயர்களுக்கு வணக்கம். முதுமையல் நிதி நலனை பற்றி பேசிட்டு இருக்கோம். இதுல இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்ஷியலான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கையே யாருக்கு அர்ப்பணிப்போம் அப்படின்னா நம்ம பிள்ளைகளுக்கு தான் அர்ப்பணிப்போம். ஆனால் எப்போ வரைக்கும் நம்ம பிள்ளைகளை சப்போர்ட் பண்ணலாம், எப்போ அவர்களை நிதி சார்ந்து நம்ம ஆதரவு அளிப்பதை நிறுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நிதி ஆலோசகர்கள் எல்லாருமே சில்ட்ரன் பிளான் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தைகள் மேலே இருக்கிற பாசத்தால் அவங்களுக்கு பணத்தை நிறையா சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பெற்றோர்கள் விரும்புவார்கள். சொல்லப்போனால் குழந்தை பிறந்த உடனே அவர்களுக்கு ஒரு திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தின் மூலமாக அவர்களுடைய 18வது வயதில் பணம் வர வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் இப்போ புதிய திட்டம்லாம் அறிவிச்சிருக்காங்க. உங்களுடைய பிள்ளை ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு பிறகு அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் பணம் வருவதற்கே இப்போ நீங்கள் பணத்தை சேமிக்கிற திட்டம்லாம் வந்துருச்சு. இதெல்லாம் ஒரு கொடுமையான திட்டம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே நாம் நன்றாக வாழ்வதற்கும் நாம் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கும் நம்மளுடைய ரிட்டையர்மெண்ட்டை செழிப்பாக வைத்துக் கொள்வதற்குமே தவிர்த்து கொண்டு இருக்கும்போது பிள்ளைகள் ரிட்டையர்மெண்ட் ஆவதற்கே நம்ம இப்போ சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம் அப்படின்னா இது எனக்கு சிரிப்பு தருகின்ற ஒரு விஷயம் தான். எங்கள் கிளைண்ட் கிட்டலாம் நான் சொல்கிறது ஒன்று தான், ரொம்ப சின்ன விஷயம் தான் சொல்லுவேன். எப்போதுமே உங்களுடைய வெல்த் பில்டிங் ஸ்டெப்ஸை, அதாவது சொத்துக்களை சேர்க்க வேண்டிய நடவடிக்கைகளை உங்கள் பிள்ளைகளை சுற்றி வளர்க்காதீங்க, உங்களை சுற்றி நீங்கள் வளருங்க. பணம் நிறையா சம்பாதிக்கணுமா, அதை பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க, உங்களுக்காக சம்பாதிக்கணும்னு நினைங்கள். உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமானவர்கள் நீங்கள் தான். உங்களுக்கு மிக முக்கியமானவர் உங்களுடைய துணைவர் தான். ஸோ 2 பேர் தான் வாழ்க்கையில் முக்கியமானவர்கள். உங்கள் 2 பேர் மகிழ்ச்சியை மட்டும் முக்கிய குறிக்கோளாக வைங்க, பிள்ளைகளை நகர்த்தி வைங்க. அப்படிங்கிறது தான் நாங்கள் எங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வரோம். அதன் அடிப்படையில் தான் இந்த டாப்பிக்கையும் நம்ம அணுக வேண்டியதாக உள்ளது. எப்பொழுது நம் பிள்ளைகளுக்கு ஃபினான்ஷியல் சப்போர்ட்டை நாம் நிறுத்த வேண்டும். வெளிநாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா 16 வயசுல நிப்பாட்டிடுவாங்க. 16 வயசு 18 வயசுக்கு அப்புறம் அவங்க பெற்றோர்களுடன் இருந்தால் பெற்றோர்களுக்கே வாடகை தர வேண்டிய ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வைத்து உள்ளார்கள். பிள்ளைகள் தங்களுடைய கல்வி செலவு முதல் கொண்டு அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும். அது பார்ட் டைம் ஜாப் போய் பார்த்துக்கலாம், இல்லை வேற வேலைக்கு போய் பார்த்துக்கலாம். ஆனால் இந்தியாவில் அப்படியான ஒரு சூழ்நிலை கிடையாது. ஸோ இந்த பின்னணியில் நாம் எப்போ நம்ம பிள்ளைகளுக்கு பணம் தருவதை நிறுத்த வேண்டும் என்றால், அவர்கள் சம்பாதிக்க தொடங்கிய உடனே நிறுத்தி விடுவது நல்லது. முதல் மாதம் சம்பாதிக்க தொடங்கிய உடனே நிறுத்தி விடுவது நல்லது. இதில் குறிப்பிட்டு இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். பிள்ளைகளிடம் பணம் பெறுவதும் தவறு. நாம் கொடுப்பதை எப்படி நிறுத்தணும்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உங்களில் யாராவது என்னுடைய பிள்ளை நான் படிக்க வைத்தேன், அவன் என்மேல் பாசமாக இருக்கிறான், என்கிட்ட பணத்தை மாதந்தோறும் கொடுத்து விடுவான் அப்படிங்கிறத பெருமையான ஒரு விஷயமா செய்யாதீங்க. இதை ஏன் குறிப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னா, அவர்கள் மாதந்தோறும் பணம் சம்பாதிப்பதை அவர்கள் செலவு செய்து பழகினால்தான் அவர்களுடைய அடுத்தடுத்த வாழ்க்கை கட்டங்களில் அவங்க நிம்மதியான ஒரு நிதி முடிவுகளை எடுக்க முடியும். இல்லைன்னா உங்களையே சார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் எப்போ பணத்தை நிப்பாட்டணும் அப்படிங்கிறது அவங்க பணம் சம்பாதிக்க தொடங்கிய உடனே நீங்கள் நிப்பாட்டிடலாம். ஆனால் பலரும் பண்ணுற தப்பு என்ன அப்படின்னா, அப்படி நிறுத்தாமல் தொடர்ந்து அவங்களுக்கு பணத்தை கொடுக்கிறார்கள். குறிப்பாக யாராவது தொழில் செய்ய வேண்டும் அப்படின்னா மொத்த பணத்தையும் எடுத்து கொடுத்துட்றாங்க. அவங்களுக்கு இருக்கிற பரம்பரை சொத்து நிலங்கள்லாம் இருக்கும், அதையும் எடுத்து கொடுக்க தொடங்கிடுறாங்க. பென்ஷன் அதை முழுசாக எடுத்து கொடுக்க தொடங்கிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. அவங்க சம்பாதிக்க தொடங்கி விட்டார்கள் என்றால் நீங்கள் பணம் தருவதை உடனே நிப்பாட்டிடுங்க. குறிப்பாக உங்களிடம் அதிகமாக பணம் இருந்தால் சம்பாதிக்க வேண்டிய மனமே பிள்ளைகளுக்கு வராமல் இருக்கும். ஸோ அவர்களை ஓட வைக்க வேண்டிய நிலையிலும் நீங்கள் இருப்பீங்க. பணத்தை உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அவர்களை அப்படியே உட்கார வைத்து அழகு பார்க்காதீங்க. நீங்கள் நான் சம்பாதிக்க தொடங்கியவுடன் நிறுத்தி விடுங்கள் அப்படிங்கிறது நார்மல் கிட்ஸ், அதாவது நன்றாக படிப்பார்கள், காலேஜ் முடிப்பாங்க, உடனே வேலைக்கு போவாங்க, அவங்களுக்கு அது பொருந்தும். ஆனால் உங்ககிட்ட பணம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஊர் சுற்றி கொண்டு இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் முதலையே படிப்பு முடித்த உடனே அவங்களுக்கு பணத்தை நிறுத்தி விடுவது நல்லது. கூப்பிட்டு சொல்லிடுங்க, இப்போ உனக்கு படிப்பு வரைக்கும் தான் என்னால் கொடுக்க முடியும், அதுக்கப்புறம் உன்னை நீ தான் பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு அறிவுரை சொல்லி அவர்களை ஓட வைங்க. ஏன்னா நான் நிறையா பேர் பார்த்துருக்கேன், முதல் தலைமுறை கஷ்டப்பட்டு அதிக அளவு பணம் சம்பாதித்திருப்பார்கள், அடுத்த தலைமுறை தவித்துட்டு வராங்க, அவங்களால உலகத்தை எதிர்கொள்ளவே முடியல. ஸோ அப்படி நம்ம பிள்ளைகள் வரக்கூடாது அப்படின்னா
படித்து முடித்த உடனே பணம் தருவதை நிறுத்தி அவர்கள் காலில் ஓட வைங்க. ஸோ இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் பணமே கொடுக்கக்கூடாது. அப்போ நான் யாருக்காக சம்பாதிச்சேன் அப்படின்னா, பணம் கண்டிப்பாக கொடுக்கணும். கொடுக்காமல் இருப்பதும் தவறு. அது எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வரையறை இருக்கு. ஒரு செடியை நம்ம வைத்து விட்டு தண்ணியை வந்து முழுசாக அதில் ஊற்றினோம்னா அந்த செடி அழுகி போயிடும். ஸோ அப்படி தான் உங்கள் பணத்தை நான் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேனே தவிர, அந்த செடிக்கு சொட்டு நீர் பாசனம் அடிப்படையில் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த செடி மிக அருமையாக வளர்ச்சி அடையும். ஸோ அப்படி உங்கள் பிள்ளைக்கு எப்பொழுதெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் பணத்தை வந்து கொடுக்கலாம். அவர் ஒரு வீடு வாங்கணும் ஆசைப்படுறார், அந்த வீடு வந்து ஒரு 50 லட்ச ரூபா ஆகுது அப்படின்னா நீங்கள் முழுசாக 50 லட்ச ரூபா போய் கொடுத்துடக்கூடாது. எப்போ என்னால் முடிஞ்சது 5 லட்சம் 10 லட்சம் நான் கொடுக்குறேன், மற்றது நீ பார்த்துக்கோ, இப்படி சொல்லலாம். அவர் தொழில் தொடங்குற ஆசைப்படுகிறார் அப்படின்னா அதுக்கு ஒரு 10 லட்சம் தேவைப்படுதுன்னா மொத்தமாக நீங்கள் 10 லட்சம் கொடுத்துடக்கூடாது. ஏன்னா அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அந்த தொழிலோட அருமை அவருக்கு தெரியாது, அந்த வீட்டோட அருமை அவருக்கு தெரியாது. அப்போ அந்த 10 லட்சத்துல எப்போ என்னால் 2 லட்சம் தான் பண்ண முடியும், நான் 2 லட்சம் கொடுக்குறேன், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் அவருக்கு பணத்தை கொடுக்கலாம். அவர்கள் உலகத்தை தெரிந்து கொள்வதற்கு உதவலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தால், இதில் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிந்திருந்தால் உங்கள் அனுபவத்திலிருந்து சொல்லுங்கள். நானும் கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி. பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு. தொடர்ந்து எங்களோட வீடியோக்களை பார்க்குறதுக்கு பூங்காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிடுங்க.